RS Infotainment எல்ரட் குமார் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரி இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் 2 டிசம்பர் 20 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திருநெல்வேலி நகரின் மையப்பகுதியில் உள்ள மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் மாயாண்டி என்ற இளைஞர் கடந்த 20ஆம் தேதியன்று கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். நீதிமன்ற வளாகத்தில் 20க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போதும் அவர்களையும் மீறி இந்த படுகொலை அரங்கேறியிருந்தது. இந்த சம்பவத்தை முழுவதுமாக ஆராய்ந்து பார்த்தபோது அதில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் கீழநத்தம் பகுதியைச் சேர்ந்தவர் மாயாண்டி. இந்த இளைஞர் மீது கொலை, அடிதடி உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இதற்கிடையில் பாளை தாலுகா காவல் நிலையத்தில் பதிவான சிறு வழக்கு ஒன்று நிலுவையில் இருப்பதால் அன்றைய தினம் நெல்லை நீதிமன்ற விசாரணைக்கு ஆஜராவதற்காக மாயாண்டி வந்திருக்கிறார். அவர் நீதிமன்றம் வரும் முன்பாக அவரது கூட்டாளிகள் கோர்ட் வளாகத்தில் அவருக்காக காத்திருந்துள்ளனர். சற்று நேரத்தில் அங்கு வந்து சேர்ந்த மாயாண்டியும் அவரது கூட்டாளி ஒருவரும் சேர்ந்து நீதிமன்றம் எதிரே உள்ள டீ கடை ஒன்றில் டீ குடிப்பதற்காக சென்றுள்ளனர். டீ குடித்த பிறகு இருவரும் நீதிமன்றம் செல்ல எதிரே உள்ள சாலையை கடக்கும் போது அங்கு காரில் தயாராக காத்திருந்த 4 பேர் கும்பல் அரிவாளுடன் மாயாண்டியை வெட்டுவதற்கு விரட்டியுள்ளனர். இதை கண்டு பீதியான மாயாண்டியும் அவரது கூட்டாளியும் அங்கிருந்து ஓட்டம் எடுத்தனர். தன்னை காப்பாற்றிக் கொள்ள நீதிமன்ற வளாகத்துக்கு வெளியே ஓடிய மாயாண்டியை விடாமல் துரத்தி வந்த அந்த கும்பல் நீதிமன்ற வாயிலில் வைத்து சரமாரியாக வெட்டியும் அவரது முகத்தை சிதைத்தும் கொடூரமாக கொலை செய்தது. இதனால் சம்பவ இடத்திலேயே மாயாண்டி உயிரிழந்தார். இந்த கோர கொலை சம்பவத்தால் அங்கிருந்த பொதுமக்கள், வழக்கறிஞர்கள் என அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். இந்த சம்பவத்தின் போது காவல்துறையினர் 30க்கும் மேற்பட்டோர் பணியில் இருந்ததாகவும், ஆனால் குற்றத்தை தடுக்கவும் குற்றவாளிகளை பிடிக்கவும் காவலர்கள் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்றும் அங்கிருந்த வழக்கறிஞர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். அதே நேரத்தில் நீதிமன்ற பாதுகாப்பு பணியில் இருந்த சிறப்பு எஸ்ஐயான உய்காட்டான் என்பவர் மட்டும் கொலையாளியை பிடிப்பதற்காக சென்றுள்ளார். அங்கிருந்து ஓட்டம் பிடித்த கொலையாளிகளில் 3 பேர் கேரள பதிவெண் கொண்ட காரில் ஏறி தப்பியுள்ளனர். ஆனால் ஒருவர் மட்டும் காரில் ஏறுவதற்குள் எஸ்ஐ உய்காட்டான் வழக்கறிஞர்கள் துணையுடன் அவரை வளைத்து பிடித்துள்ளார். விசாரணையில் அவர் கீழநத்தம் வடக்கூரை சேர்ந்த ராமகிருஷ்ணன் என்பது தெரிய வந்தது. இதற்கிடையே கொலையை நடத்திவிட்டு காரில் தப்பிய 3 நபர்களும் பாளையங்கோட்டை தாலுகா காவல் நிலையத்தில் சரண்டர் ஆகியுள்ளனர். அவர்கள் கீழநத்தம் மனோராஜ், தங்கமகேஷ், சிவமுருகன் என்று தெரிய வந்துள்ளது. இந்த கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்த பாளையங்கோட்டை போலீசார் 5 பேரை கைது செய்துள்ளனர். குற்றவாளிகளிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இது பழிக்கு பழியாக நடந்த சம்பவம் என்பது தெரிய வந்துள்ளது. கடந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுக பிரமுகரான கீழநத்தம் வடக்கூரை சேர்ந்த ராஜாமணி என்பவர் வார்டு கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் ஊராட்சி மன்றத்தில் உள்ள நாற்காலியில் உட்கார்ந்தது எதிர்த்தரப்பினருக்கு ஆத்திரத்தை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இதன் நீட்சியாக ராஜாமணி 2023ஆம் ஆண்டில் அதே பகுதியில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த போது கீழநத்தம் மேலூரை சேர்ந்த 2 பேரால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை தொடர்பாக கீழநத்தம் மேலூரை சேர்ந்த மாயாண்டி மற்றும் தெற்கூரை சேர்ந்த இசக்கிமுத்து ஆகிய 2 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் கொலையான ராஜாமணியின் தம்பியும் இன்ஜினியரிங் படித்தவருமான மனோராஜ் தன் அண்ணன் கொலை செய்யப்பட்டதால் பல்வேறு துயரங்களுக்கு ஆளாகியுள்ளார். அண்ணன் கொலைக்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மனோராஜ் தனது நண்பர்களுடன் சேர்ந்து மாயாண்டியை வெட்டி கொலை செய்தது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. கொலை செய்யப்பட்ட மாயாண்டி கொலை வழக்கு உட்பட பல்வேறு சிறு வழக்குகளில் தொடர்புடையவர். இதுபோன்ற நபர்களை கண்காணித்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வது போலீசாரின் வழக்கம். இதனால் பல குற்றச்சம்பவங்களை போலீசார் தடுத்துள்ளனர். ஆனால் மாயாண்டி சிறு பிரச்சனை தொடர்பான வழக்கில் கோர்ட்டில் ஆஜராக வந்தது போலீசாரின் கவனத்திற்கு தெரியவில்லையாம். அதனால் இந்த சம்பவம் எதிர்பாராத விதமாக அரங்கேறியுள்ளது. இது முழுக்க முழுக்க தனிப்பட்ட பகை என போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.